ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு எப்படி நாமினி எப்படி நம்ம ஆட் பண்ணுறது மொபைல் மூலம். ஸோ அதை பற்றி நம்ம இதில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு வீடியோ புரியும், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க, நம்ம இப்போ பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு எப்படி நாமினி ஆட் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு தெளிவாக லைவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் இருக்கிற குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பாக்ஸில் போய்ட்டு நான் சொல்கிற டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. UAN லாகின் அப்படி சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு UAN EPFO அப்படி சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு பாருங்கள். ஸோ அந்த வெப்சைட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎஃப் அக்கௌண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் உங்களோட மொபைலே ஓப்பன் ஆகும். ஸோ ரைட் சைடே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டர் UAN அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு அப்படி சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. உங்களோட UAN நம்பரை நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்னோட UAN நம்பர் போட்டு என்னோட பாஸ்வேர்டு போட்டு நான் இப்போ லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் OTP வரும். ஸோ அந்த OTP எடுத்துகிட்டு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா என்டர் 6 டிஜிட் OTPன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாக்ஸில் உங்களோட OTP நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்னோட மொபைல் நம்பருக்கு வந்துட்டு நான் OTP இப்போ என்ட்ரி பண்ணுறேன். ஸோ OTP என்ட்ரி பண்ணிட்டு சப்மிட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் ஒரு ப்ரொஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே 3 லைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு மேனேஜ் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாமினேஷன் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாமினி ஆட் பண்ணுற மாதிரி உங்களோட டிஸ்பிளே வந்துடும். ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் கேட்டிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த நாமினி நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய ஆதார் நம்பர் நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நாமினியோட நேம் என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நாமினியோட டேட் ஆஃப் பர்த் போட்டுக்கோங்க. டேட்டு மந்த் இயரையும் போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நாமினி உங்களுக்கு மேலாக ஃபீமேலான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ மேலே நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபீமேலை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நாமினி உங்களுக்கு யார் வேணுமோ ஸோ அவங்களோட ரிலேஷனை நீங்கள் அதில் போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் அப்படி சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த நாமினி எந்த அட்ரஸில் இருக்காங்களோ ஸோ அவங்களோட அட்ரஸை கிளியராக பார்த்து நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு லாஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த நாமினியோட ஃபோட்டோஸ் ஒன்று கேட்டிருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி உங்களோட மொபைலில் அந்த நாமினியோட ஃபோட்டோஸை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நாமினியோட ஃபோட்டோ நீங்கள் அதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டு கீழே கொஞ்சம் செலக்ட் பண்ணி வாங்க. கீழே செலக்ட் பண்ணி வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு EPFO நாமினேஷன் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு செலக்ட் அப்படி சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் கேட்டிருப்பாங்க. மறுபடியும் அவங்களோட ஆதார் நம்பர் நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நேம் கேட்டிருப்பாங்க. மறுபடியும் அதே நேம் நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க. மறுபடியும் அந்த டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ரிலேஷனோ ஸோ அந்த ரிலேஷனை நீங்கள் அதில் போட்டுக்கோங்க. போட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸை கரெக்டாக நீங்கள் பார்த்து ஃபில் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஷேர் அப்படி சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஷேரில் என்ன நீங்கள் கொடுக்கணும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய அமௌண்ட்டில் அவங்க நாமினிக்கு எவ்வளோ ஷேர் பண்ணணுமோ ஸோ அதை நீங்கள் பர்சன்டேஜில் நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணணும். நான் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட நாமினிக்கு 100% ஷேர் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நான் இப்போ என்ட்ரி பண்ணேன். ஸோ அதனால் நான் 100 அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் போடுறேன். போட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கீழே ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா EPSE நாமினேஷன் அப்படி சொல்லிட்டு மறுபடியும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு ஆதார் நம்பர் கேட்டிருப்பாங்க. மறுபடியும் நீங்கள் அதே ஆதார் நம்பர் நீங்கள் அதில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேம் கேட்டிருப்பாங்க. மறுபடியும் அவங்களோட நேம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க. மறுபடியும் அதே டேட் ஆஃப் பர்த் நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிங்க. என்ட்ரி பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நாமினி மேலான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ மேலே கிளிக் பண்ணிங்க. ஃபீமேலை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ரிலேஷன்ஷிப்போ ஸோ அந்த ரிலேஷனை நீங்கள் அதில் போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. மறுபடியும் அதே அட்ரஸை பார்த்து கிளியராக நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிட்டு ரைட் சைடே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபோட்டோஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே ஃபோட்டோவை நீங்கள் பேக்ரவுண்டில் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் கேலரியில் எடுத்து வச்சிருப்பீங்க. ஸோ அதே ஃபோட்டோவை நீங்கள் இதில் மறுபடியும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாமே கிளியராக இருக்கா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு குட்டி பாக்ஸ் ஒன்று இருப்பாருங்க. ஸோ அதில் ஒரு டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு சேவ் EPSE நாமினேஷன் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா டிஸ்பிளேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு EPS டீட்டெயில்ஸ் சேவ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படி சொல்லிட்டு டிஸ்பிளேல வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் நாமினி ஆட் பண்ணிட்டீங்க. ஆட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த நாமினி ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை போட்டு நீங்கள் அதில் வெரிஃபை பண்ணணும். ஸோ இப்போ நம்ம எப்படி நம்மளோட ஆதார் கார்டு நம்பர் போட்டு நம்ம எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படி சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே மறுபடியும் 3 லைன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு மேனேஜ் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நாமினேஷன் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் தெரியுற மாதிரி உங்களோட மொபைல் ஒரு ப்ரொஃபைல் ஒன்று மறுபடியும் காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட நாமினி நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க. அந்த ஆட் பண்ண நாமினி உங்களோட ஆதார் கார்டு போட்டு நீங்கள் இதில் வெரிஃபை பண்ணணும். ஸோ ரைட் சைடே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைன் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க.
அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல சின்னதாக ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாக்ஸில் ஒரு டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டர் விஐடி ஆதார் அப்படி சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே சென்ட் ஓடிபி அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மறுபடியும் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி எடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா என்டர் ஓடிபி அப்படி சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி எடுத்து என்ட்ரி பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபை ஓடிபி அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களோட டிஸ்பிளே பிடிஎஃப் சைன்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படி சொல்லிட்டு டிஸ்பிளே வந்துடும். ஸோ இந்த மாதிரியாக நீங்கள் உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நாமினி நீங்கள் ஆட் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்களோட இந்த வீடியோ பெரிய தமிழ் கிங். தேங்க்யூ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு எனி டைம் ரிப்ளை தரேன். தேங்க்யூ.